போல புள்ள இருந்ததுக்கு எவனாவது பெருமைப்படுவானா? எந்த பெண்ணுக்கும் கண்ணீருடன் பேசிய ரிதன்யாவின் தந்தை. இந்த நிலையில் தான் யூடியூப் சேனலுக்கு ஒன்றுக்கு ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை, தாய் ஜெயசுதா ஆகியோர் நேர்காணல் அளித்திருக்காங்க. அதுல பொண்ணு இறந்த தூக்கத்தை தாழ முடியாம இருக்கும்போது அந்த வார்த்தை தெரியாமல் வந்துட்டது. பொண்ணு இறந்ததற்காக எவனாவது பெருமைப்படுவானா? எல்லாம் எமோஷனல்ல வந்த வார்த்தை தான். சொத்து வசதியை பார்த்து நாங்க திருமணம் செய்து வைக்கவில்லை. நல்ல பையன், வீட்டுக்கு ஒரே மகன், பக்கத்திலே இருப்பதால் எங்கள் மகளை அடிக்கடி பார்த்துக்கொள்ளலாம் என்று நினைத்துதான் திருமணம் செய்து வச்சோம் என்கிறார். மேலும் அவர், எங்க பையன் கிட்ட ரிதன்யா நிறைய பேசின, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, சொத்தை பத்தியும் கேக்குறாங்க, எல்லோரும் தனித்தனியா சாப்பிடுறாங்க, எனக்கு மென்டலா டிஸ்டர்ப் ஆகுது, மெயின் டோர் மெயின் கேட் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்காங்க, சமையலுக்குள்ள போய் சமைக்க கூடாது, வாஷிங் மிஷின்ல துவைக்க கூடாது, கையில தான் துணி துவைக்கணும் என்கிறாங்க, அப்புறம் பாத்திரம் கழுவிட்டு வீட்டிலே இருக்கணும், வேற என்ன பண்றதுன்னு சொல்லி எழுதிருக்கிறா. வீட்டுக்கு வந்த போது நான் புரிஞ்சுக்கிட்டு 15 நாள் இங்கே இரு, அவங்க போன் பண்ணா நான் பேசிக்கிறேன் என்று. அதன் பின் ரிதன்யாவின் தம்பி கூட ஆஸ்திரேலியாவில் ஒரு வருஷம் இருக்கட்டும், இல்லனா ஏதாவது வேலைக்கு போயிட்டு ரெண்டாவதா கூட ஏதாவது பாத்துக்கலாம் சாமின்னு நாங்க சொன்னோம். உடனே ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு நான் என்ன நாயா? வாழ்ந்தா அவங்க கூட தான், இல்லனா உங்க கூட வந்து இருப்பேன்னு சொன்னான். ஆனா அவளுக்கு நடந்த கொடுமை எல்லாம் அதுக்கு முந்தின நாள் நைட்டு அம்மா கிட்ட சொல்றான். நாகராஜ் என்று ஒருத்தர் சொந்தக்காரர் வராரு, அவரை பெரியப்பான்னு தான் பொண்ணு கூப்பிடுவா, அவரு என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு கேட்டாரு. அப்போது அப்பா இருக்கும்போது சொல்ல முடியாது என்று சொல்ல நான் வெளியே போயிட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவர் போன் பண்றாரு, நான் வந்துட்டேன், பொண்ணு எல்லாம் சொல்லிட்டா, எல்லா குடும்பத்திலயும் இருக்கிறது தான், பேசிக்கலாம் பிரதர், கூலா இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அவர் பொண்ணுகிட்ட, நீ வாழாம இங்க வந்து இருந்துட்டா உன் அப்பா அம்மா வாழ்க்கையே வேதனைக்குரியதாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டதுனால தைரியமா இருந்த பொண்ணு திரும்ப மன உளைச்சல் ஆகிட்டா. மாமனார் மாமியார் மன்னிப்பு கேட்டதால திருப்பி அனுப்புவாங்கிற பயம் ஒரு பக்கம், ரெண்டாவது இவர் வந்து பேசுனதுக்கு அப்புறம் நாங்க கேவலப்பட்டுருவோம்னு ஆழமா அவன் மனசுல பயந்துருக்கு. என் பெண்ணுக்கு நீதி கிடைக்க போராடிட்டு இருக்கேன், எந்த பொண்ணுக்கும் இது போல ஆகக்கூடாதுன்னு தான் போராடிட்டு இருக்கோம், சமூகத்துக்காக நாங்க பயப்பட்டதில்லை என தெரிவிச்சிருக்காரு. ரிதன்யாவின் தாய் கூறுகையில, என்னுடைய மகளை உடல் ரீதியாக கொடுமைப்படுத்தியுள்ளனர், குளியல் அறைக்கு செல்லும் போது கூட கவின் உடன் செல்வார், தனியாக விடமாட்டார் என்று கூறியிருந்தார். மேலும் இந்த வழக்குல காங்கிரஸ் கட்சியின் தலையீடு இருப்பதாக கூறிய ரிதன்யாவின் தந்தை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விசாரணை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி மனளித்திருந்தார். இந்த நிலையில் தான் ரிதன்யாவின் தற்கொலை வழக்குல மாமியார் சித்ராதேவி கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே கணவர் கவின்குமார் மற்றும் அவரது தந்தை கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக ரிதன்யாவின் உறவினர் தற்கொலை நீதி கேட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் கணவர் கவின்குமார் மாமனாரை கைது செய்தது. இதனைத் தொடர்ந்து தான் ரிதன்யாவின் பெற்றோர் மாப்பிள்ளை கவின்குமார் மீது பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ரிதன்யாவுக்கு திருமணமான 2 வாரங்கள்ல பிரச்சனை ஆரம்பிச்சு. மீதமுள்ள 200 சவரன் நகை எப்போது தருவாங்க என்று கவினுக்கு தொழில் தொடங்க பணம் தேவைப்படுகிறது, இதனை வாங்கி வருமாறு ரிதன்யாவை கொடுப்படுத்தியதா கூறப்படுகிறது. ஆனால் தனது மகளை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார் என்று அவர் கூறியிருக்காரு. இது குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டாங்க. அப்போது ரிதன்யா தற்கொலை செய்து கொள்ளும் முன் ஆடியோ ஒன்று அனுப்பியிருக்காரு. அதுல தன்னை வரசனை கேட்டு மாமியார் சித்ராதேவி மற்றும் மாமனார் கொடுமைப்படுத்துவதாகவும் கணவர் கவின்குமார் உடல் அளவிலும் மனதளவிலும் கொடுமைப்படுத்தியதாக கூறியிருந்தார். இதற்கு மேல தன்னால் வாழ முடியாது என்றும் நரக வேதனையை யாருமே புரிந்து கொள்ளவில்லை கூறியிருக்காரு. என்னுடைய தற்கொலைக்கு மாமனார் மாமியார் மற்றும் கணவர் கவின்குமார் தான் காரணம் என தெரிவித்தார்.